வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க சட்னி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல், இன்னும் வடை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி கண்டிப்பாக போடணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2-3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் இதை கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நைட்டுக்கு எடுத்து தாளிச்சிக்கலாம். புளி போட்டிருக்கிறதுனால கெட்டு போகாதுங்க. தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணியவே தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.